வி ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற சேனல் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடிங்காக ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒவ்வொரு புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒரு 1000 ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா 100 ரூபா புரோக்கரேஜுக்கு போய்டும், பாக்கி 900 தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதே 1லேருந்து 2-3 ட்ரேடு வந்து எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கு அப்படின்னா புரோக்கரேஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ் 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து அலைஸ் ப்ரோ வந்து சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ். அது மட்டும் இல்லை 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து தமிழ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோவும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து இப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,115 அந்த ஹையை வந்து என்ன பண்ணுச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணுச்சு. அப்படின்னா எகைன் வந்து 25,300 அந்த ரேஞ்சுக்கு போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 25,130 ரேஞ்சை வந்து நேற்றோட ஹையை வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு டபுள் டாப் மாதிரி எடுத்துட்டு திருப்பி நல்ல ஒரு ஃபால். ஓகேங்களா, ஸோ நல்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு வந்து இந்த 24,800க்கு மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் ஆக்கும். இல்லை இந்த 24,800 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா எகைன் வந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேங்களா, இப்போ 25,000 வந்து நம்மளுக்கு வந்து ரீட்ரெஸ் பண்ண மாதிரி இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணதுக்கு 25,100 வந்து ரீட்ரெஸ் பண்ண மாதிரி இப்போ எகைன் வந்து ஃபால் ஆகுது. இப்போ நாளைக்கு முக்கியமான லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,800. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு முக்கியமான லெவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து 24,800 கீழே பிரேக் அவுட் பண்ணுது, க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுதுன்னா 24,647 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 24,485 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட்ன்றது அதே தான். ஓகேங்களா, 25,225 நீங்கள் போனால் ஹை வந்து தான் ரெசிஸ்டன்ட். நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,200 இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆகும். 25,334 அடுத்த ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும். இதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டியுமே வந்து சூப்பராக டபுள் டாப் எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் அதை நேற்று போன ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் வந்து 51,500 போகுன்றதை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி லோவை கட் பண்ணது தான், அதாவது 51,255க்கு கீழே வருது அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட்டான 50,951 எவ்வளோ பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. ஸோ சப்போர்ட் எடுத்து திரும்புது. இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த 50,950க்கு கீழே வந்துருது அப்படின்னா 50,700 சப்போர்ட் ரேஞ்சு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 50,500 460 இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ அது நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்னா 51,255க்கு மேலே போகுது அப்படின்னா இன்னைக்கு போன ஹை. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு போன ஹை பார்த்தீங்கன்னா 51,420. ஸோ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 51,500 51,750. இதுதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,600 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணி 23,550 நிற்கிது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,400 ரேஞ்சுக்கு வருது அப்படின்ற பட்சத்துக்கு சப்போர்ட் வந்து எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து என்ன ஆகும்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா 23,500 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இன்னைக்கு போன ஹைன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த 23,400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து 200 பாயிண்டான 23,230 தான் நம்மளுக்கு வந்து 170 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 23,067 தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன் 23,600க்கு மேலே போகுதுன்னா 23,700 23,800 இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 100 பாயிண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துறோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நேத்தியோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து என்ன ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,171. இந்த 13,171 வந்து 15 மினிட் சப்போர்ட் எடுத்துட்டு 1 ஹவர் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போணுச்சு. எவ்வளோ தூரம் பேருக்கு 13,250 வரலையும் பேருக்கு. அது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு வரலையும் பேருக்கு 13,250க்கு போயிட்டு எகைன் நல்ல ஒரு ஃபால் மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைக்கு கீழே வருது, இதை ரீட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எப்படி வரும்ன்றதை உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. நாளைக்கு வந்து இதை வந்து ரீட்ரெஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபால் ஆகுதுன்னா ஸோ மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துடும்.
அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,887 அப்படின்றது வந்து உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வருதுன்னா 12,750 தான் அடுத்த சப்போர்ட். இந்த 13,000 எப்போ பிரேக் அவுட் பண்ணுதா ஃபர்தர் வீக்காக இருந்ததுக்கான வாய்ப்புகள் தான் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதனுடைய கான்ட்ரிபியூட்டரான பாரத் ஃபோர்ஜா இருக்கட்டும், பிரிசிஸ்டண்டாக இருக்கட்டும், நிறைய மிட் கேப் நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிட் கேப் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 13,000 வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை 13,000 இந்த லாஸ்ட் டேயோட லோவை கட் பண்ணுது 12,950 கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தர் வீக்கான 12,877 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு, 12,750ன்றது அடுத்த சப்போர்ட்டு. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா இந்த வீடியோட லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.